பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். அனுர அரசின் நடவடிக்கையில் மகிந்த சந்தேகம். சிஐடிக்கு நெருக்கடி கொடுக்கும் அனுர அரசு. நாடு தவறான பாதையில் எச்சரிக்கும் ரணில் தரப்பு. 2030 ஆண்டுக்குள் உலக நாடுகளில் நடக்க இருக்கும் மர்மங்கள் வெளியான அறிக்கை. மகிந்தவை இனிமேல் சந்திக்க முடியாது வெளியான காரணம். வாகன விலைகளில் திடீர் மாற்றம். பயணச்சீட்டை வழங்காத பேருந்து நடத்துனர்கள் நடவடிக்கை எடுத்த அரசு. தனக்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு அதிகாரிகளை நீக்கிய அனுர அரசாங்கம் தனது பாதுகாப்பை ஏன் மீண்டும் வழங்க முடிவு செய்துள்ளது என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ சந்தேகத்தை வெளியிட்டுள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய அறிக்கையில் இந்த கேள்வியை அவர் முன்வைத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளிடமிருந்து நீக்கப்பட்ட பாதுகாப்பை மீண்டும் வழங்க அரசாங்கம் விரும்பினால் அதை வேண்டாம் என்று சொல்ல விரும்பவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்பு தேவை என்று எந்த ஒரு குழந்தையும் கூட உணரும் என மகிந்த சுட்டிக்காட்டியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. எவ்வாறாயினும் அந்த பாதுகாப்பை நீக்கி அதை மீண்டும் வழங்குவதற்கான நோக்கம் குறித்து தான் கவனம் செலுத்தியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இவ்வாறான பின்னணியில் அண்மையில் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்ட குண்டு துளைக்காத வாகனத்தை முன்னாள் ஜனாதிபதிகளான மகிந்த ராஜபக்ஷவும் மைத்ரிபால சிறிசேனவும் மீள கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதற்கு பதிலளித்துள்ள அரசாங்கம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் செயற்படும் பாதுகாப்பு மீளாய்வு குழுவின் தீர்மானத்தின் அடிப்படையிலேயே முன்னாள் ஜனாதிபதிகளான மகிந்த ராஜபக்ஷ மற்றும் மைத்ரிபால சிறிசேன ஆகியோருக்கு குண்டு துளைக்காத வாகனம் மீள வழங்கப்படலாம் என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் தங்கள் அரசியல் கருத்து வேறுபாடுகளை தொடர்ச்சியாக குற்றப்புலனாய்வு பிரிவிடம் முறைப்பாடளித்து வருவதாக குறித்த பிரிவின் தகவல் அறியும் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. தொடர்ச்சியாக இவ்வாறு முறைப்பாடுகள் வழங்கப்பட்டு வருவதால் குறித்த முறைப்பாடுகளை விசாரிப்பதில் சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவதூறு தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் நீதிமன்றங்கள் மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டும். எனினும் இந்த முறைப்பாடுகள் குற்றப்புலனாய்வு பிரிவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அவற்றை விசாரிப்பதில் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. குற்றவியல் அவதூறு சட்டம் நாட்டில் இன்னும் செயற்படுத்தப்படாததால் சந்தேக நபர்களை விசாரணைக்கு அழைப்பது கூட ஒரு சிக்கலாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதே நேரம் குற்றப்புலனாய்வு பிரிவில் அதிக எண்ணிக்கையிலான விசாரணைகள் நடத்தப்படும் போது அவற்றுக்கான விசாரணை அதிகாரிகள் குறைவாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் குறித்த விசாரணைகளுக்கு அதிகாரிகளை நியமிப்பது சிக்கலாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தற்போது வரையில் சுமார் 10 அரசாங்க அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடுகளை சமர்ப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மக்கள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டால் அரசியல்வாதிகள் தங்கள் பாதுகாப்பை இழப்பார்கள் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். பொதுமக்களை தொடர்ந்து ஏமாற்றினால் அவர்களே சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள் என்பதை அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என வஜிர சுட்டிக்காட்டியுள்ளார். அதே நேரம் நாடு பல்வேறு காலகட்டங்களில் தவறான பாதையில் பயணித்திருப்பதாக கூறிய அவர் வாக்காளர்களுக்கு தொடர்ந்து பொய்களை கூறி அவர்கள் காத்திருக்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாகத்தான் இந்த நாடு 2000ஆம் ஆண்டில் சரிந்து ஒரு வருடத்துக்குள் தேர்தலை நடத்த வேண்டியிருந்தது என்றும் இதே காரணத்தால் தான் நாடு 2014ஆம் ஆண்டிலும் சரிந்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆகவே அரசியல் கட்சிகள் இனிமேல் பொருளாதாரம் அல்லது வேறு எதையும் பற்றி தவறான நம்பிக்கைகளை வழங்குவதை தவிர்க்க வேண்டும் என்றும் மக்கள் தொடர்ந்து இவ்வாறு ஏமாற்றப்பட்டால் அரசியல்வாதிகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும் எனவும் வஜிர அபேவர்த்தனம் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தங்கள் அரசியல் அனுபவத்தின்படி நாடு மிகவும் ஆபத்தான மற்றும் மோசமான நிலையை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 2030ஆம் ஆண்டுக்குள் காலநிலை மாற்றம் மற்றும் பேரிடர்களின் தாக்கங்கள் காரணமாக உலகளவில் 37 மில்லியன் மக்கள் கடும் வறுமையில் தள்ளப்படுவார்கள் என்று ஐக்கிய நாடுகளின் அனர்த்த முகாமைத்துவ அலுவலகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. 2030ஆம் ஆண்டுக்குள் உலகெங்கிலும் உள்ள நாடுகள் ஆண்டுக்கு சுமார் 560 பேரிடர்களை எதிர்கொள்ளும் என அந்த அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. பேரிடர் அபாய குறைப்புக்கான உலகளாவிய கலாச்சாரத்தை உருவாக்குவதற்காக ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 13ஆம் தேதி சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினத்தை கடைபிடிக்கிறது. ஒற்றுமையால் மட்டுமே உலகை பாதுகாப்பானதாக மாற்ற முடியும் என்பதே சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினத்தின் கருப்பொருள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய சலுகைகளை ரத்து செய்யும் சட்டமூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பிறகு கொழும்பு விஜயராம அரச இல்லத்தில் தங்கியிருந்த மஹிந்த ராஜபக்ஷ தங்காலை ஹால்டன் இல்லத்தை நோக்கி இடம்பெயர்ந்தார். இந்த நிலையில் பலர் அவரை நேரடியாக சென்று பார்வையிட்டனர். இப்பொழுதும் மஹிந்த ராஜபக்ஷவை சந்திப்பதற்காக தங்காலை ஹால்டன் இல்லத்துக்கு வருகை தருபவர்களுக்கு புகைப்படம் எடுப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவரை பார்வையிடுவதற்காக நாள்தோறும் பெருமளவான மக்கள், அரசியல்வாதிகள் உள்ளிட்டோர் படையெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு வரும் பொதுமக்கள் உணவுகள் உள்ளிட்டவற்றை மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எடுத்து வருவதுடன் அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொள்வதிலும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். எனினும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு அதிகாரிகள் அவரோடு புகைப்படம் எடுப்பதற்கு தற்போது தடை விதித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கல்கிசை காவல்துறை தலைமையக காவல்துறை பரிசோதகர் STM துஷார உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அதன்படி அவர் பொது பணிகளுக்காக மருத்துவ சேவைகள் பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் கல்கிசை நீதிமன்ற வளாகத்துக்கு அருகில் வழக்கறிஞர் ஒருவருக்கும் காவல்துறை அதிகாரி ஒருவருக்கும் இடையே நடந்த சம்பவத்தில் காவல்துறை அதிகாரி கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக நடத்தப்பட்ட சிறப்பு விசாரணை தொடர்பாக இந்த இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அதன்படி நடைபெற்று வரும் முதற்கட்ட விசாரணைகள் தொடர்பாக இந்த இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வாகனங்களுக்கு விதிக்கப்படும் வரியை குறைக்குமாறு வாகன இறக்குமதியாளர்கள் குழு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. 2026 ஆண்டுக்கான பட்ஜெட் முன்மொழிவாக வாகன இறக்குமதியாளர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். இந்த கோரிக்கையின் நோக்கம் சாதாரண மக்களுக்கு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பை வழங்குவதாகும் என்று குறிப்பிட்டுள்ளனர். ஜனவரி 28 அரசாங்கம் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கியதிலிருந்து ஜனவரி முதல் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி சுட்டிக்காட்டுகின்றது. மேலும் ஆகஸ்ட் மாதத்தில் 249 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள வாகனங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. மேலும் தற்போது வாகன விற்பனையில் குறிப்பிடத்தக்க குறைவு ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் கூறுகின்றனர். இதற்கிடையில் இலங்கை மத்திய வங்கி சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையில் இந்த ஆண்டின் 2வது காலாண்டின் இறுதியில் நாட்டில் உள்ள நிதி நிறுவனங்களிடமிருந்து இலங்கையர்கள் பெற்ற கடன்களில் 82.6% வாகனம் மற்றும் தங்க கடன்கள் என்று தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பேருந்தில் பயணிக்கும் பயணிகளுக்கு பயணச்சீட்டு வழங்காத குற்றச்சாட்டின் கீழ் மேல் மாகாணத்தில் 57 பேருந்து நடத்துனர்கள் தற்காலிகமாக பணியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த விடயத்தை மேற்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து ஆணையத்தின் தலைவர் காமினி தெரிவித்துள்ளார். அதன்படி இம்மாதம் 1ஆம் திகதி முதல் 10ஆம் திகதி வரையிலான காலப்பகுதியில் குறித்த நடத்துனர்கள் பணியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதாக ஆணையத்தின் தலைவர் காமினி குறிப்பிட்டுள்ளார். இடைநீக்கம் செய்யப்பட்ட நடத்துனர்களுக்கு மேற்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து ஆணையம் ஒரு நாள் பயிற்சி பட்டறையையும் நடத்த உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகள் இம்மாதம் 1ஆம் திகதி முதல் தங்களுக்கான பயணச்சீட்டுகளை பெற்றுக் கொள்வது கட்டாயமாக்கப்பட்டது. இந்நிலையில் குறித்த காலகட்டத்தில் மேற்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து ஆணையம் கிட்டத்தட்ட 500 பேருந்துகளை ஆய்வு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் எதிர்காலத்தில் லேண்ட்ஷீட் பாவனையை முற்றாக தடை செய்யப்படும் என மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைவர் பேராசிரியர் திலக் ஹேவாவசம் தெரிவித்துள்ளார். அதன்படி மாற்றாக பிளாஸ்டிக் அல்லாத லேண்ட்ஷீட் அறிமுகப்படுத்தப்படும் என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு நவம்பர் 1ஆம் தேதி முதல் பொலித்தீன் பைகளை இலவசமாக வழங்க முடியாது என நுகர்வோர் விவகார அதிகார சபை அண்மையில் வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டிருந்தது. இலவசமாக வழங்கப்படாத பொலித்தீன் கொள்கலன் பைகளுக்கு நுகர்வோரிடமிருந்து வசூலிக்கப்படும் தொகையை பற்றுச்சீட்டில் குறிப்பிட வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அடர்த்தியான பொலித்தீன் பைகள் மற்றும் அடர்த்தி குறைந்த பொலித்தீன் பைகள் ஆகியவற்றுக்கான விலைகளும் அந்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதேவேளை வடக்கு மாகாணத்தில் லேண்ட்ஷீட்டுக்கு பதிலாக வாழை இலைகளை பயன்படுத்துவதற்கான யோசனையும் முன்வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.